அதாவது வாயிலாவை மறந்துட்டேன் நான். செஷன்ஸ் வாயிலாக போயிருக்கேன், கீழே மறந்துட்டேன். வாரண்ட் ஆயிருக்கு, அதனால ஐயாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. நடமாடும் நகைக்கடையா வலம் வந்த வரிச்சியூர் செல்வமா இது? இவர் இப்படி பார்த்ததே இல்லைங்களே அப்படின்ற மாதிரி நகைகள்லாம் இல்லாம ரொம்ப சாதாரணமான நிலையில போலீசார் அவரை கைது செய்யக்கூடிய காட்சிதான் இது. நீதிமன்றத்துல ஆஜராகாம போக்கு காட்டி தலைமறைவாய் இருந்த வரிச்சியூர் செல்வத்தை திண்டுக்கல் போலீசார் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. மதுரை மாவட்டம் வரிச்சியூர் பகுதியை சேர்ந்தவர் செல்வம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வரிச்சியூர் செல்வம்னு சொன்னா மக்களுக்கு எளிதா நினைவுல கொண்டு வர முடியும். அதாவது நகைகள் முழுக்க தன்னுடைய உடம்புல அணிஞ்சுக்கிட்டு அப்படியே நடமாடும் நகைக்கடை போல வருவாரு. இதுதான் இவருடைய அடையாளம். 90 காலகட்டத்துல சின்ன சின்ன குற்ற செயல்களில் ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரவுடியா இவர் உருவெடுத்ததா கூறப்படுது. அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து, கடத்தல்னு இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்ட இவர் மேல போலீசார் பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இவரு கடந்த 2012ஆம் ஆண்டு கடத்தல் முயற்சி மற்றும் ஆயுதங்களை வச்சிருந்ததுக்காக போலீசார் இவரை கைது செஞ்சிருந்தாங்க. 2012ஆம் ஆண்டு கேரளாவை சேர்ந்த ஒரு நபரை இவங்க கடத்த முயற்சி செஞ்சதா கூறப்படுது. செல்வம் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் சேர்ந்து அந்த நபரை கடத்தி திண்டுக்கல்ல ஒரு லாட்ஜ்ல வச்சிருந்து குடும்பத்தார மிரட்டி பணம் கேட்டதா கூறப்படுது. இந்த விவகாரம் போலீசாருக்கு தெரிய வர அந்த லாட்ஜை சுத்தி வளைச்சு செல்வத்தை பிடிச்சிருந்திருக்காங்க. அப்போ அங்கிருந்து தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்ச ஒரு கூட்டாளியையும் என்கவுண்டர் செஞ்சிருந்திருக்காங்க. இந்த சூழல்ல இந்த வழக்குல சிறைக்கு போன வரிச்சியூர் செல்வம் ஜாமீன்ல வெளிவந்திருக்காரு. அதுக்கப்புறமா போலீசார்கிட்ட தான் இனிமேல் எந்த குற்ற சம்பவங்களையும் ஈடுபடல அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்ததா கூறப்படுது. இந்த சூழல தான் கடந்த ஏப்ரல் மாதம் கோவை போலீசார் இவரை கடத்தல் விவகாரத்துல என்கவுண்டர் செய்ய போறதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில 4 மாதங்கள் கழிச்சு இப்போ இந்த பழைய வழக்கு தொடர்பா இவரை திண்டுக்கல் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க.